வணக்கம், நான் உங்கள் மீனாட்சி. சுறா புட்டு வந்து நிறைய பேருக்கு செய்ய தெரியாது தான். அது வந்து நீங்க கடையில வந்து தோலை வந்து உரிச்சு வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா, பிகினர்ஸ் கூட பண்ணலாம் ஈஸி. மத்தபடி நம்ம கிளீன் பண்றது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டம். வாங்க இந்த புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சுறா வந்து நம்ம கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் இப்படி எடுத்து வேக போட்டுடணும். அந்த மீனில் தண்ணியை வடிச்சிட்டு அது கூட தேங்காய் பிரிஞ்சிருக்க பேஸ்ட்டு, மிளகாத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா அந்த மீனை அப்படியே பிசைஞ்சு கலந்து விட்டுக்கணும். அப்புறமா நம்ம தாளிக்க வேண்டியதான். கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். இல்லை வெங்காயம், பச்சை மிளகா, தட்டின இஞ்சி பூண்டு, அப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக அதுக்கான உப்பு இதை போட்டுட்டு இதில் கலந்த மீனையும் போட்டு நல்லா வதக்கி கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். சுறாவில் உள்ள அந்த எலும்புலாம் தூக்கி போட்டுறாதீங்க. அது கடித்து சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதோடு சேர்த்து தான் நம்ம அப்படியே பரட்டணும். இந்த பாயில் பண்ண தண்ணியை கூட நீங்கள் குழம்போடையே சேர்த்து குக் பண்ணிக்கலாம், அந்த சுறா குழம்போடையே. இந்த புட்டை கூட வந்து நம்ம மிளகு காரக்குழம்பு வச்சுட்டு சுறாவில் இது சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். மற்ற மீன் குழம்பு கூட தொட்டுக்கலாம். நீங்கள் ஒரு எறா தொக்கு பண்ணிங்கன்னா இதை புட்டு பண்ணி தொட்டு நிறையத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாம்பார் எதுக்கு வேணாலும் சூட் ஆகும். ரொம்பவே அருமையாக நல்லா தான் இருக்கும். இந்த புட்டை நீங்களே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.